யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் குறித்த நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாவில் இருந்து விலகிய ஆதவர்ஜுனா அவர்கள், முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த ஆதவர்ஜுனா தாவேகாவோட கை கோர்ப்பாரு, இல்லை விஜய் அவர்கள் ஆதவர்ஜுனாவோட கை கோப்பாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கலை. ஆனால் அதுக்கு மாற ஒரு விஷயம் நடந்ததா இன்னைக்கு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. என்னன்னா, அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த நிறுவனத்தோட தேர்தல் பணிகளுக்காக தாவேகா இணைஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது குறித்த உங்களுடைய கருத்து என்ன சார்? என்ன எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியல. நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனா விஜய் பற்றி நியூஸ்கள் வரும். அதிகாரப்பூர்வமா அறிவிச்சதெல்லாம் சொல்லப்படுது சார். அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்களா? நீங்க பாத்துட்டீங்களா? ஏன்னா ஊடகங்கள்ல வந்து குஷ்பு சேர்றாரு, செஞ்சி ராமச்சந்திரன் சேர்றாரு, நமிதா சேர்றாங்க. குஷ்பு விஜய் கட்சியில் சேர்றதுக்கு தான் இதே பதவியை ரிசைன் பண்ணாங்க. இப்படி விஜய் சென்ட்ரிக்கா ஜான் ஆரோக்கியசாமி அவங்கள பிராண்டிங்கா மார்க்கெட்டிங் பண்ணி பணம் கொடுத்து அது மார்க்கெட்டிங் இது பண்றது. சினிமாவுக்கே விஜய் அப்படித்தான் பண்ணுவார். அதான் நம்ம திராவிட ஜீவான்னு நம்ம தம்பி ஒருத்தன் உண்டு, அவன் செட்டப் ஸ்டார் விஜய்னு சொல்லுவான். ஸோ இந்த மாதிரிப்பட்ட மார்க்கெட்டிங் இது வந்து விஜய் தரப்பு வந்து தாங்க களத்தில் இருக்குங்கிறதுக்காக அதை பண்ணிட்டே இருப்பாங்க. சினிமாவுக்கு அது லாபம் தான். 10 ரூபா அது மார்க்கெட்டிங் போட்டால் அது 100 ரூபாயா கிடைக்கும். லாபம் தான். ஒருத்தர் தன் தொழில லாபம் வர்றதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். எஃபார் ட்ரூங்கிறத எனக்கு கேள்விங்கிறதா நான் பார்த்தேன். அப்படின்னு சொன்னோன்னா ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய்க்கு குட்புக்கில் இல்லையா? இல்லை, இருப்பார். ஜான் ஆரோக்கியசாமி விஜய் நம்ப தான் செய்வார்.